கேப்டன் அவர்கள் முதலாக அரசியல் கட்சி ஆரம்பிச்சு விருத்தாசலம் தொகுதியில் நிற்கிறாரு. அப்போது ஒரு சிவன் கோயில்ல தன்னுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு கிராமங்களுக்கு சென்று தேர்தல் பிரச்சாரம் செய்கிறார். அப்போது சாப்பாடு வர லேட்டான உடனே பசி எடுத்த உடனே கேப்டன் அவர்கள் தன்னுடைய ரசிகனுடைய ஒரு கூரை வீட்டுல அமர்ந்து அந்த வீட்டில் இருக்கிற பழைய கஞ்சையும் வெங்காயத்தையும் சாப்பிட்டாருங்க. இது கேப்டனுடைய உண்மையான பாசமுள்ள குணம். இது வரைக்கும் யாருமே அது மாதிரி செஞ்சது கிடையாது. கேப்டன் செஞ்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு நிறைய பேர் அவர் பார்த்து காப்பி அடிக்கிறாங்க. எப்போதுமே எதுக்குமே கேப்டன் தாங்க ஃபர்ஸ்ட். கோவிலுக்குள்ள தெய்வம் இருக்கு, தேடி வந்த தெய்வம் இங்க இருக்கு. 2011 தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்தப்ப கடலூர் மாவட்டத்துல ஒரு தொகுதியில அவர் பேசுற நேரம் வருது. கேப்டன் வராரு. அவருக்கு முன்னாடி எதிர்கட்சியான திமுகவோட பேச்சாளர் திண்டுக்கல் லியோனி பேசிட்டு இருக்காரு. கேப்டன் வந்ததை பார்த்ததும் திண்டுக்கல் லியோனி 7:50 பேசி முடிக்கணும். உடனே திண்டுக்கல் லியோனி தன்னுடைய பேச்சை முடிக்கிறாரு. உடனே கேப்டன் தன்னுடைய தொண்டர்கிட்ட சொல்லி திண்டுக்கல் லியோனி என்ன பேச சொல்லியா, அவரோட பேச்சு ரொம்ப பிடிக்கும், நல்லா அழகா பேசுவாரு அப்படின்னு சொல்லவும் தொண்டர்கள்லாம் போய் திண்டுக்கல் லியோனி இந்த விஷயத்த சொல்லவும் திண்டுக்கல் லியோனி மேலும் ஒரு 1/4 மணி நேரம் பேசிட்டு மேடையை விட்டு இறங்கி வராரு. கேப்டன் லியோனியை பார்த்து உங்க பேச்சுனா ரொம்ப பிடிக்குங்க, அதெல்லாம் உங்களை பேச சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டு வியந்து போன திண்டுக்கல் லியோனி கேப்டனை பார்த்து பாராட்டிட்டு போறாங்க. தன்னை தான் திட்டுறாங்க, தன்னை தான் தாழ்த்தி பேசுறாங்கன்னு தெரிஞ்சும் ஒரு பேச்சாளரோட பேச்சை ரசிச்சு கேட்ட ஒரு உண்மையான அரசியல்வாதி. படத்துல நம்ம ஊரு தோட்டத்துல ரோசாப்பூ பூத்து இருக்குன்னு ஒரு பாடல் இருக்கு புரட்சி கலைஞர் கேப்டனுக்கு. அதுல நடுவுல வாலி ஐயா கால்கள் இழந்த முடவருக்கெல்லாம் கால்கள் நாமாவும், கண்கள் இழந்த குருடர்களுக்கெல்லாம் கண்கள் நாமாவும் வரி எழுதியிருப்பாரு. டைரக்டர் இந்த பாட்டு வரிகளை பார்த்துட்டு கேப்டன் விஜயகாந்த் போயிட்டு இந்த மாதிரி இந்த பாட்டு வாலியை எழுதியிருக்காருங்க, இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கெல்லாம் நீங்கள் நலத்திட்ட உதவிகள் கொடுக்குற மாதிரி ஒரு காட்சி அமைக்கணும் அப்படின்னு டைரக்டர் சொல்லியிருக்காரு. உடனே அதுக்கு கேப்டன் அதுக்கு ஏங்க அதை டூப்ளிகேட்டாக பண்ணணும், அதை ஒரிஜினலாகவே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சொந்த பணத்தில் 3 சக்கர சைக்கிள்கள், கண்ணுக்கு தெரியவங்களும் அவங்களுக்கு அந்த கண்ணாடி, இந்த மாதிரி நிறைய பொருட்கள் எல்லாம் வாங்கிக்கிட்டு தன்னுடைய சொந்த பணத்தில் வாங்கிக்கிட்டு எம்ஜிஆர் காது கேட்காத அந்த பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் இதை கொடுத்து அந்த பாட்டு சீனை எடுத்திருக்காரு புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள். மற்ற நடிகர்கள்லாம் நடித்த டூப்ளிகேட்டு, கேப்டன் நடித்தா மட்டும்தான் ஒரிஜினல். கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் சாகும்போது முதல்வராக இருந்தாரா, இல்லை முன்னாள் முதல்வராக இருந்தாரா, இல்ல எதிர்கட்சி தலைவராக இருந்தாரா, இல்ல அவங்க கட்சிக்காரங்க MP MLA இருந்தாங்களா, இல்ல சேர்மனா இருந்தாங்களா, கவுன்சிலரா இருந்தாங்களா, இப்படி எதுவுமே எந்த பதவியுமே கிடையாதுங்க. ஆனாலும் கேப்டன் புரட்சி கலைஞர் சாகும்போது அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்த வந்த கூட்டம் முன்னாள் முதல்வர்கள் இருந்ததுக்கு வந்த கூட்டத்தை விட மிக அதிகமான பல லட்சங்கள் கூட்டத்தை தாண்டியது. இதற்கு காரணம் கேப்டனுடைய நல்ல மனசு, அவருடைய நல்ல குணம், அவர் எல்லாருக்கும் சோறு போட்டு பசியாற்றின அவருடைய நல்ல குணங்க. மனித நேயத்தின் மொத்த உருவம் தான் கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த்.